வணக்கம். 2025 பேட்சுக்குரிய டிஸ்கஷன் வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் எக்கோரு மனித உடலில் மிக அதிக அளவில் காணப்படுகின்றது. இது நாம் டிரெக்டாகவே சொல்லிடும் நீர். சரியா? எங்களோட உடம்பில் 90% அதிகமான பதார்த்தங்கள் எங்களுக்கு நீரால் தான் ஆக்கப்பட்டு காணப்படும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படி சொன்னால் எங்களுக்கு புரதங்கள் வரும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படி சொன்னால் எங்களுக்கு நியூக்ளிக் அமிலங்கள் வரும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படி சொன்னால் எங்களுக்கு எரிப்பட்டுக்கள் வரும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படி சொன்னால் எங்களுக்கு கார்போஹைட்ரேட்டுகள் வரப்போகுது. ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றில் உயிரங்கிகளில் மிக பொதுவாக காணப்படும் மூலகங்கள் யாவை? இப்போ நாங்கள் மனித உடலில் இருக்கிற மூலகங்களை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று மாமூலகங்கள், அடுத்தது சுவட்டு மூலகங்கள்னு பிரிக்க போகிறோம். சரியா? இப்போ மாமூலகங்களுக்குள்ளே யார் யார் வரப்போகிறார்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். சரியா? இது அந்த மூலகங்களில் 96% மூலகங்கள் எங்களுக்கு இந்த மாமூலகங்களாக இருக்க போது. மிச்ச 4% சுவட்டு மூலகங்களாக இருக்கும். அதில் தான் எங்களுக்கு கல்சியம், பொஸ்பரஸு, சோடியம் இல்லை குளோரின், பிறகு சோடியம், பிறகு அங்கே மிச்ச சல்ஃபர், மெக்னீஷியம், அந்த எல்லா மூலகங்களும் எங்களுக்கு வரப்போகுது. சரியா? அப்போ இதற்குரிய ஆன்சர் CHON இரண்டாவது. மூணாவது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் நீரின் எவ்வியல்பு மாறாக்குருதி வெப்பநிலை விலங்குகளின் உடல் வெப்பநிலையை சீராக்குவதில் நேரடியாக பங்களிப்பு செலுத்துகின்றது? உயர் தன்வெப்ப கொள்ளளவு, உயர் பிணைவு ஓட்டற்பண்பு விசை, உயர் ஆவியாதலின் தன்மறை வெப்பம், முனைவுத்தன்மை, உயர் உருகலின் தன்மறை வெப்பம். கேள்விக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இதுகள் எல்லாம் என்ன என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருந்தால் தான் இந்த கேள்வி நீங்கள் செய்யலாம். முதலாவது விஷயம் பார்ப்போம். என்ன என்று சொன்னால் உயர் தன்வெப்ப கொள்ளளவு. உயர் தன்வெப்ப கொள்ளளவுன்ற என்ன மீனிங் என்று சொன்னால் நீரின் தன்வெப்ப கொள்ளளவு கூட. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு கூட. இதை நான் ஃபிசிக்ஸ்லையும் விளங்கப்படுத்தலும். எப்படின்னு சொன்னால் இப்போ H=mc². சரியா? H=mc². இந்த MMCயும் சேர்ந்து தான் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் தன்வெப்ப கொள்ளளவு என்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். சரியா? அப்போ நான் எப்படி போடுறேன்? H=k². இந்த K தான் உங்களுக்கு என்ன? தன்வெப்ப கொள்ளளவு. சரியா? தன்வெப்ப கொள்ளளவு. ஓகேயா? இப்போ உயர் தன்வெப்ப கொள்ளளவுன்னா என்ன ரீசன்டா எங்களுக்கு K கூடினா எங்களுக்கு இப்போ நாங்கள் தீட்டாவை தான் பார்க்க போகிறோம். தீட்டா என்ன? H/K. அதாவது எழுவாய் மாற்றம் செஞ்சால் எங்களுக்கு H/Kன்னு வந்திருக்கு. சரியா? இப்போ பாருங்கள். இப்போ எங்களுக்கு தீட்டா இப்போ இது நல்லாவே கூட. சரியா? தன்வெப்ப கொள்ளளவு நல்லாவே கூட. இது நல்லாவே கூடினா எங்களுக்கு என்ன? H வெப்ப சக்தியின் அளவு, அதாவது ஜூலில் வரப்போகுது. ஓகேயா? வெப்ப சக்தியை அதாவது குறித்த அளவு வெப்ப சக்தி, அதாவது 2000 ஜூல் வச்சுக்கொள்வோமே. குறித்த ஒரு வெப்ப சக்தியை ஒரு பொருள் அகத்தொறிஞ்சினா K கூட இருக்கிறதால அந்த பொருளில் வர வெப்பநிலை மாற்றம் குறைவு. விளங்கிட்டா? அதாவது 2000 ஜூல் இருக்குது. சரியா? 2000 கீழ் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு Kயால் கொண்டு பிடிக்கணும். இந்த K நான் எடுக்கிறேன். எப்படி? K நான் எடுக்கிறேன் 20,000 எடுக்கிறேன். அப்போ எவ்வளோ எனக்கு வருது? 0.1 பாகை செல்சியஸ். இதில் மீனிங் என்ன? எனக்கு 2000 ஜூல் வெப்ப சக்தியை ஒரு குறித்த ஒரு பொருள் எடுக்கும்னு சொன்னால் அந்த பொருளில் ஏற்படுற வெப்பநிலை மாற்றம் 0.1 பாகை செல்சியஸ். இவ்வளோ முக்கியம். இதுதான் எங்களுக்கு உயர் தன்வெப்ப கொள்ளளவு. ரெண்டாவது விஷயம் பிணைவு ஓட்டற்பண்பு விசை. பிணைவு ஓட்டற்பண்பு விசைன்னா என்னன்னு சொன்னால் நீர் மூலக்கூறுகள் என்ன செய்யும்னா ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாத்திரத்தோட ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். ஓகேயா? நீர் மூலக்கூறுகள் ஒரு பாத்திரத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த பாத்திரத்தோட ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். சரியா? இது ஒட்டற்பண்பு விசை. சரியா? இது ஒட்டற்பண்பு விசை. அதே மாதிரி நீர்மூலக்கூறுகள் நீர்மூலக்கூறுகளுக்கு இடையில் நீர்மூலக்கூறுகளோடையே ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தும். அது பிணைவு விசை. அடுத்த மூணாவது கேள்வியை பாருங்கள். உயர் ஆவியாதலின் தன்மறை வெப்பம். உயர் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் என்னென்னா இதுவும் நாங்கள் ஃபிசிக்ஸ் படி வரும். ஃபிசிக்ஸ் படி H=ml எடுங்க.
H சமன் ml. சரியா? இதில் எல் வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஆவியாதலின் தன்மறை வெப்பம். ஆவியாதலின் தன்மறை வெப்பம். சரியா? இதில் மீனிங் என்னன்னு சொன்னால் எம் வந்து திணிவு, எல் வந்து கூடினுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த எம்எல் பெருக்கம் வந்து கூடும். சரியா? எம்எல் பெருக்கம் கூடுனுச்சுன்னு சொன்னால் இந்த ஹெச் வந்து கூடும். அதில் மீனிங் என்னென்னா நீர் வந்து ஆவியாகும்போது வெளியேறும் வெப்ப சக்தி, நீர் வந்து ஆவியாகும்போது வெளியேறும் வெப்ப சக்தி மிக அதிகமாக இருக்கும். இதுதான் என்ன எங்களுக்கு H சமன் ml. ஓகேயா? இதுதான் நீரின் ஆவியாதலின் தன்மறை வெப்பம். முனைவுத்தன்மை என்னென்னா நீர் மூலக்கூறுகள் வந்து முனைவாக்கம் இருக்கிற ஒரு மூலக்கூறு. ஆக்சிஜனில் மைனஸ் இருக்கும், ஹைட்ரஜனில் ப்ளஸ் இருக்கும். சரியா? நாலாவது வந்து உயர் உருகலின் தன்மறை வெப்பம். இது நான் ஆவியாதல் சொன்ன மாதிரி எனக்கு வந்து H சமன் ml படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கூடுனுச்சுன்னு சொன்னால் நீர் வந்து உருகக்குள்ள உயர் உருகலின் தன்மறை வெப்பம்னு சொன்னால் நீர் வந்து உருகும்போது வெளியேறும் இல்லை உள்ளடுக்கும் வெப்ப சக்தி வந்து அதிகம். அதான் இதன் மூலம் சொல்ல வர விஷயம். அப்போ இந்த கேள்விப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறா வெப்பநிலை குருதி இருக்கிற விலங்குகளை வந்து வெப்பநிலையை வந்து மாறாமல் வச்சுக்கொள்ளணும். சரியா? இப்போ வெப்பநிலையை வந்து மாறாமல் வச்சுக்கொள்கிறதுல நேரடியாக எங்களுக்கு பங்களிப்பு செய்கிறது என்னென்னு சொன்னால் நீரின் உயர் தன்வெப்ப கொள்ளளவு தான். ஏனென்று சொன்னால் இப்போ இதில் வந்து சம்மந்தப்படுறாக்கள் யார்? பிணைவு ஒட்டல் பண்பு விசை எப்படியுமே வராது. ஏன்? அது வந்து நீர் கொண்டு செல்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். வெப்பத்தை சீராக்கிறதுல அது வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை. அங்கால முனைவுத்தன்மையும் வராது. அப்போ எங்களுக்கு வரணும்னு சொன்னால் உயர் உருகலும் இங்கே பெருசாக வராது. அப்போ எங்களுக்கு வரணும்னு சொன்னால் முதலாவது ஆன்சர் இல்லைண்டா மூணாவது ஆன்சர் உயர் தன்வெப்ப கொள்ளளவு. அடுத்தது வந்து உயர் ஆவியாதலின் தன்மறை வெப்பம். சரியா? இப்போ இதில் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் எங்களுக்கு எதுக்கு உதாரணத்துக்கு வரும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வியர்வையாக எங்களுக்கு வெளியேறக்குள்ள என்ன செய்யும்னு சொன்னால் வெப்ப சக்தி வந்து எங்களுக்கு வந்து போக போகுது. இதுதான் எங்களுக்கு வந்து உயர் ஆவியாதலின் தன்மறை வெப்பம். இது வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொன்னால் முளையூட்டிகளுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. சரியா? இப்போ உயர் தன்வெப்ப கொள்ளளவுல எல்லா விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ அதாவது என்ன கேள்வி என்னென்னு சொன்னால் மாறா குருதி வெப்பநிலை விலங்குகளின் வெப்பநிலையை சீராக்குவதற்கு இதுக்கு ஆன்சர் வந்து மூணாவது. ஏனென்றால் மாறா குருதி வெப்பநிலை விலங்குகளின் வெப்பநிலையை சீராக்குவதற்கு அது மீனிங் என்னென்னு சொன்னால் உடல் வெப்பநிலை வந்து மாறாது. ஆனால் உங்களுக்கு என்ன செய்யும்? எங்கள் உடம்பில் வந்து கலச்சுவாசம், எங்கள் உடம்பில் வந்து பல செயற்பாடுகள் நடக்கும். அப்போ எங்கள் உடம்பில் வந்து கலச்சுவாசம் மற்றும் பல செயற்பாடுகள் நடக்கிறதால உடம்பில் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் வெப்ப சக்தி வந்து உருவாக்கப்படும். ஓகேயா? உடம்பில் வந்து வெப்ப சக்தி வந்து உருவாக்கப்படும். அதாவது மாறா குருதி விலங்குகளில் கலச்சுவாசம் நடக்கும், ஏனைய பல செயற்பாடுகள் நடக்கும். இந்த காரணத்தால் என்ன செய்யும்னா அதிகளவு வெப்ப சக்தி வந்து அந்த களங்களில் வந்து உருவாக்கப்படும். இப்போ மாறா குருதி வெப்பநிலைன்னா அதோட மீனிங் என்ன? வெப்பநிலை வந்து மாறாது. அப்போ எங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து மாறாது. இப்போ எங்களுக்கு வந்து வெப்ப சக்தி வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த வெப்ப சக்தி வந்து என்ன செய்யணும்? உருவாக்கப்பட்ட வெப்ப சக்தி அவ்வளோ வெளியேற்றப்படணும். அப்படி வெளியேற்றப்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும்? எங்கள் உடம்போட வெப்பநிலை வந்து மாற பார்க்கும். இதுதான் விஷயம். அப்போ எங்கள் உடம்பில் வந்து மேலதிகமாக உருவாக்கப்பட்ட வெப்ப சக்தி வந்து வெளியேறணும்னு சொன்னால் அது எப்படி வெளியேறலாம்? அது வந்து வியர்வையாக மட்டும்தான் வெளியேறலாம். அப்போ வியர்வையாக வெளியேறக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அதிக அளவு வெப்ப சக்தி வந்து இழக்கப்படும். அப்போ எங்களுக்கு வந்து நீர் வந்து ஆவியாதலின் தன்மறை வெப்பம்னா என்ன? கொஞ்ச நீர் ஆவியாகக்குள்ளையும் அதிக அளவு வெப்ப சக்தி வந்து வெளியேறுறது. அப்போ மாறா குருதி வெப்பநிலையில் வந்து எங்களுக்கு உருவாக்கப்பட்ட வெப்ப சக்தி எல்லாம் வியர்வை மூலம் வெளியேறி எங்களோட உடம்பை வந்து மாறா குருதியாக வெப்பநிலையை வந்து மாறாமல் வச்சுக்கொள்ள போகுதோ. ஸோ எங்களுக்கு இதற்குரிய ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர். நாலாவது கேள்வியை பார்ப்போம். தாவர இலையங்களில் பொதுவான கார்போஹைட்ரேட் சேமிப்புணவு
மாப்பொருள் ஆகும். மாப்பொருள் எவ்வியல்போ அல்லது இயல்புகள் அதை மிகச் சிறப்பாக வகை குறிக்கின்றது அல்லது வகை குறிக்கின்றன. முதலாவது பார்ப்போம். இது ஒரு மாமூலக்கூறு. இது சரி. என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு பொருள் சேமிக்கப்படணும்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? அந்த பொருளோட பல்பகுதியும் தான் சேமிக்கப்படணும். விளங்கிட்டா? இப்போ ஒரு சர்க்கரைட்டு எங்களுக்கு உற்பத்தியாக்கப்பட்டு ஒரு சர்க்கரைட்டு சேமிக்கிற எங்களுக்கு நஷ்டம் தானே. இப்போ நீங்கள் ஒரு பொருளை எப்படி சேமிப்பீங்க? ஒரு ஸ்டோரேஜ் உருவாக்கி என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுவீங்க. அப்போ மாமூலக்கூறு என்னென்ன எல்லாத்தோட எல்லாத்தையும் சேர்ந்து தான் மாமூலக்கூறு. அப்போ இது சரி. அது ரசாயன மாற்றங்களுக்கு உள்ளாகுவதில்லை. இது சரி. இப்போ நீங்கள் சேமித்த உணவு என்ன சரி ரசாயன மாற்றத்துக்கு உள்ளாயினுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யலாது? நீங்கள் அதை பயன்படுத்திடலாம். அப்போ மாப்பொருள் சேமித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரே இடத்துல கனகாலத்துக்கு மிச்ச காலத்துக்கு வச்சுக்கொள்ள போகிறீங்க. அப்போ மிச்ச காலத்துக்கு நீங்கள் வச்சுக்கொண்டா என்ன செய்யணும்னா அந்த ரசாயன மாற்றம் எதுவும் நடக்காமல் இருக்கணும். மூணாவது விஷயம், அது பிரசாரண ரீதியாக செயற்பாடற்றது. அதுவும் சரி. இப்போ பிரசாரண ரீதியாக செயற்பாடற்றதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பொருளை சேமித்து வச்சுக்கொள்றீங்க. அது பிரசாரண ரீதியாக செயற்பாடு இருக்குன்னு மீனிங் என்னென்னா, பிரசாரணத்தின் மூலமாக அப்படியே அசைஞ்சு போகிற எல்லா இடத்தையும். அப்போ நீங்கள் சேமித்து வைப்பீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு போகிற பார்த்தா உணவு இல்லாமல் போய்த்திரும். அப்போ அது எப்படி மிருக்கையில் தானே. நாலாவது நீரில் கரைவதில்லை. இது சரி. இப்போ நீரில் கரைஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் சேமிக்கலுமா? என்ன எங்கள் உடம்பு ஃபுல்லாகவே நீரில் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ நீரில் கரைஞ்சுன்னு சொன்னால் அப்படியே கரைஞ்சி ஓடி அப்படியே இல்லாமல் போய்த்திடும். அஞ்சாவது இலகுவாக கொண்டு செல்லப்படக்கூடியது பிழை. ஏன் பிழை என்று சொன்னால், இப்போ இந்த பதார்த்தம் இலகுவாக கொண்டு செல்லப்படக்கூடியதுன்னா இப்போ நீங்கள் அதை சேமிக்க இயலாது. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த அது ஈஸியாக கொண்டு போயிடும். அப்படின்னா நீங்கள் சேமிப்பீங்களா? சேமிக்க இல்லைன்னா நீங்கள் வச்ச இடத்துல கனகாலத்துக்கு மிச்ச காலத்துக்கு அப்படியே இருக்கணும். அப்போ இதற்குரிய ஆன்சர் 5வது விடை. வேறு தெரிவுகள். சரியா? ஏபிசிடி. ஓகேயா? இப்போ நாங்கள் என்னத்துக்கு போவோம்? இப்போ நாங்கள் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு போகிறோம். இப்போ ஸ்ட்ரக்சர்ஸில் முதலாவது கேள்வியை பாருங்கள். புவியியல் உயிரை பேணுவதற்காக நீர் கொண்டுள்ள பிரதானமான இயல்புகள். இதில் நீங்கள் 4 இயல்பு இருக்குது. அந்த 4 இயல்பையும் நீங்கள் அழகாக எழுதணும். முதலாவது பிணைவுக்குரிய நடத்தை. சரியா? பிணைவுக்குரிய நடத்தை. அடுத்தது வெப்பநிலையை மிதமாக்குவதற்கான ஆற்றல். வெப்பநிலையை மிதமாக்குவதற்கான ஆற்றல். மூணாவது உறையும் போது விரிவடைதல். நாலாவது பல்பதார்த்த கரைப்பான். சரியா? இது 4மே நீங்கள் என்ன செய்யணுமென்னா எழுதியிருக்கணும். அடுத்த விஷயம் பாருங்கள். ஒரு சர்க்கரைட்டுகளின் இயல்புகள் 3 தருக. ஒரு சர்க்கரைட்டுகளின் இயல்புகள். சரியா? இதில் நீங்கள் இப்போ நான் மெயினாக 3 கொடுக்குறேன். சரியா? அதில் நான் 4, 5 மாதிரி நீங்கள் எழுத இயலும். அது நாங்கள் பேப்பர் திருத்தக்குள்ளே பார்த்து அதுக்கு நாங்கள் மார்க்ஸ் போடுவோம். சரியா? இப்போ முதலாவது விஷயம், இது ஒரு சர்க்கரைட்டுகளின் இயல்புகள். இது என்னதுன்னா, இது ஒரு பாத்து அலகு. ஒரு பாத்து அலகாகும். இல்லைன்னா நீங்கள் மாப்பொருளில் அப்படின்னு சொல்லி போடலாம். மாப்பொருளோ இல்லைன்னா பல்சர்க்கரைட்டுகளில் ஒரு பாத்து என்ன மாதிரி போடலாம். சரியா? அடுத்தது இது எல்லாமே தாழ்த்தும் வெள்ளங்கள். இது எல்லாமே தாழ்த்தும் வெள்ளங்கள். அடுத்தது 3வது விஷயம் என்னன்னு சொன்னால், நீரில் கரையும். சரியா? இது நான் கொடுக்குற 3 விஷயம். இந்த 3 விஷயம் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சர்க்கரைட்டுகளோட இயல்புகள்னு சொல்லி நீங்கள் ஒரு போதுமான அளவு எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல மார்க்ஸ் வரும். அப்போ எங்களுக்கு இதில் நாங்கள் 3 பாயிண்ட் கொடுக்குறோம். இதில் மொத்தம் 4 பாயிண்ட் கொடுக்குறோம். அடுத்தது கேள்வி பாருங்கள். இரு ஒரு சர்க்கரைட்டுகளில் இருந்து இரு சர்க்கரைட்டு உருவாகும் விதத்தினை வரைபடம் ஒன்றின் மூலம் காட்டுக. இதில் நீங்கள் என்னென்னு சொன்னால், இதில் எதிர்பார்க்குற விஷயம் நீங்கள் கிளைகோசிடிக் பிணைப்பை காட்டணும். சரியா? அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம். அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வரைபடம்னு தானே சொல்லியிருக்கோம். இப்போ வரைபடம்னு சொல்லக்குள்ள இதில் நீங்கள் ஒரு சர்க்கரைட்டுன்னு சொல்லி இப்போ ஒரு வட்டம் ஒன்று போட்டோ, இதுலேயும் ஒரு சர்க்கரைட்டுன்னு சொல்லி ஒரு வட்டம் ஒன்று போட்டோ, இந்த இடத்துல நீங்கள் கூட்டத்தை எழுதியிருக்கலாம். இங்கே OH, இங்கே H.
சரியா? இந்த ரெண்டுக்கும் இடையில் எங்களுக்கு வந்து இல்லாமல் போய் எங்களுக்கு எப்படி வரப்போகுது, எங்களுக்கு எங்களுக்கு வந்து இப்படியும் வரப்போகுது. சரியா? இப்படியும் வரப்போகுது. இதை நான் வந்து எனக்கு கிளைகோசிடிக் பிணைப்பு என்று நான் சொல்கிறேன். கிளைகோசிடிக் பிணைப்பு என்று நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து மொத்தம் 2 மார்க்ஸ். அதாவது நீங்கள் என்னத்துக்கு பிணைப்பு உருவாகிறேன்னு காட்டணும், கடைசியில் வந்து கிளைகோசிடிக் பிணைப்பை காட்டணும். இது வந்து என்னென்னு சொன்னால் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு வரைபடம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இப்போ இந்த உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற மாதிரி அந்த மூலக்கூறை நீங்கள் கீறி, சரியா, அந்த மூலக்கூறை நீங்கள் கீறி எந்த ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நீங்கள் இப்போ சில பேர் என்ன சில பேர் வந்து இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து எழுதையில். சரியா? அதற்குரிய ரீசன் என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு சக்கரைட்டில் வடிவம் தெரியாதான். இப்போ ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் எதுக்குமே ஆன்சர் எழுதாமல் விடக்கூடாது. விளங்கிட்டா? ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, ஆன்சர்ஸ் எதுக்குமே எழுதாமல் விடக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எழுதினீங்கன்னா சரி. ஏண்டா இப்போ உண்மைக்குமே உங்களுக்கு வந்து 2 சக்கரைட்டுகளோ 1 சக்கரைட்டுகளோ அந்த உண்மைக்குமே அந்த வரைபடம் அந்த வரைவு வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சரி, அதாவது இந்த மூலக்கூறுகளை நீங்கள் கெமிஸ்ட்ரி மாதிரி கீரணும் வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு எது ஒரு காலமும் ஒரு கேள்விக்குமே நீங்கள் ஆன்சர் எழுதாமல் விடாதீங்க. சரியா? இதுதான் வந்து அதற்குரிய ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். பின்வரும் கார்போஹைட்ரேட்டுகள் நீர்ப்பகுப்படையும் போதும் உருவாகும் விளைவுகளை தருக. மோல்டோஸு என்ன? மோல்டோஸ் வந்து எங்களுக்கு வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். சரியா? குளுக்கோஸ். அப்போ எங்களுக்கு விளைபொருள் வந்து குளுக்கோஸ் வரும். அப்போ இதுக்கு வந்து 1 பாயிண்ட். சுக்ரோஸ் வந்து என்ன? குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். சரியா? அப்போ எங்களுக்கு இதில் 2 பாயிண்ட் வரும். 3வது வந்து கிளைக்கோஜன் வந்து எங்களுக்கு வந்து குளுக்கோஸ். 4வது வந்து கைட்டின் வந்து எங்களுக்கு வந்து குளுக்கோஸ் அமைன். எங்களுக்கு வந்து குளுக்கோஸ் அமைன். நீங்கள் தமிழால் எழுதினாலும் ஓகே தான். சரியா? அங்கே வந்து இனோலின் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரக்டோஸ். மாப்பொருள் வந்து எங்களுக்கு வந்து குளுக்கோஸ். சரியா? இதில் வந்து மொத்தம் 7 மார்க்ஸ் வருமானு நினைக்கிறேன். சரியா? 7 பாயிண்ட் வருமாண்டு. 1 2 4 5 6 7. ஓகேயா? என்ன சரி விலங்கலை என்ன சொன்னால் நீங்கள் வந்து என்ன திருத்தி அனுப்புகிற ஆன்சருக்கே நீங்கள் வந்து இது செய்யுங்க. நான் வந்து பார்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும். இப்போ பி பாட்டில் முதலாவது கேள்வியை பாருங்கள். கார்போஹைட்ரேட்டுகளின் பிரதான தொழில்கள் 5 தருக. சரியா? இப்போ முதலாவது விஷயம் என்ன, நீங்கள் கார்போஹைட்ரேட்டுகளில் பிரதான தொழில்கள் எழுதக்குள்ள 1 சக்கரைட்டுகளில் தொழில் ஒரு 2, 2 சக்கரைட்டுகளில் தொழில் ஒரு 2, பல் சக்கரைட்டுகளில் தொழில் ஒரு 2, இந்த மாதிரி எழுதி பழகுங்க. ஓகேயா? இப்போ கொமனான ஒரு கேள்வி தானே இது. அப்போ நீங்கள் 1 சக்கரைட்டுகள் 5 எழுதையிலும் இப்போ சொல்ல வரல. மிக சரியான ஆன்சர் வந்து அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 2 மாதிரி எழுதுங்க. ஓகேயா? ஆனால் நீங்கள் 1 சக்கரைட்டுகளில் தொழில்கள் 5 எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் தரத்தான் போகிறோம். சரியா? அப்படி வந்து மார்க்ஸ் தராமல் விட்ற இல்லை. ஓகேயா? அதை மட்டும் நீங்கள் விலையும் கொள்ளுங்க. இப்போ இன்னொரு ரீசன் ஒன்று இருக்குது. இப்போ கார்போஹைட்ரேட்டுகள்னு சொல்லக்குள்ள 3 தானே வரப்போதும். அப்போ நீங்கள் தனியாக 1 சக்கரைட்டுகளை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நல்லாவே குறைவு. சரியா? உங்களுக்கு ஒரு 1/2 மார்க்ஸோ இல்லைன்னா ஒரு 4ல் ஒரு பகுதி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேயா? இப்போ நான் வந்து சக்தி மூலம் என்ற ஒரு இதை எழுதுகிறேன். சக்தி மூலம் யார்? எங்களுக்கு வந்து 1 சக்கரைட்டுகள். சரியா? அடுத்த விஷயம் வந்து எங்களுக்கு என்னென்னா உரிய கொண்டு செல்லல். அடுத்தது வந்து பாலில் சேமிப்பு வெல்லம். அங்கே வந்து கரும்பில் சேமிப்பு வெல்லம், சுக்ரோஸு, அதெல்லாம் நீங்கள் சேமிப்பு வெல்லம் என்று போட்டாலே ஓகே தான். அடுத்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் கலச்சுவரின் கூறு. சரியா? அடுத்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் அதாவது சேமிப்பு பல் சர்க்கரைட்டுகள், சேமிப்பு தொழில், சேமிப்பு தாவரங்களில் என்னென்ன, அதாவது வந்து எங்களுக்கு வந்து கிளைக்கோஜன்,
சரியா? அடுத்தது வந்து கொண்டு செல்லல் ஊடகம். விலங்குகளில் வந்து குளுக்கோஸ், தாவரங்களில் வந்து சுக்ரோஸ். சரியா? இப்படி வந்து நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? 2ஆம் கேள்விக்கு போவோம். கட்டமைப்புக்குரிய பல்சக்கரைட்டுகளுக்கு உதாரணம் தருக. சரியா? கட்டமைப்புக்குரிய பல்சக்கரைட்டுகளுக்கு உதாரணம் தருகன்னு சொல்லக்குள்ள என்னென்ன உதாரணங்கள் கட்டமைப்புக்குரிய பல்சக்கரைட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 4 விஷயம் நீங்கள் எழுதிடலாம். என்னென்ன? செல்யூலோஸ், அரை செல்யூலோஸ், ஹெமிசெல்யூலோஸ், அங்கே வந்து பெக்டின். சரியா? அடுத்தது வந்து பெப்டிடோகிளைகேன். ஓகேயா? அப்போ இந்த இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் 3 நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த விஷயம் 3வது கேள்வி வந்து சேமிப்பு பல்சக்கரைட்டுகளுக்கு உதாரணம் தருக. ஓகேயா? இப்போ சேமிப்பு பல்சக்கரைட்டுக்கு வந்து என்ன உதாரணம்? அதாவது வந்து மாப்பொருள், கிளைகோஜன், அங்கே வந்து இனுலின். ஓகேயா? அப்போ இதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 3ஐயும் நீங்கள் மறக்கக்கூடாது. சேமிப்பு பல்சக்கரைட்டுகளையும் கட்டமைப்புக்குரிய பல்சக்கரைட்டுகளை நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. சரியா? இது வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே தானே? இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். மாமூலக்கூறுகள் என்றால் என்ன? சரியா? இப்போ மாமூலக்கூறுகள்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்ல வேணும்னு சொன்னால் உயர் மூலக்கூற்று நிறை கொண்ட, உயர் மூலக்கூற்று நிறை கொண்ட, பல ஒரு பாத்துக்களால் ஆக்கப்பட்ட பல்பகுதிய மூலக்கூறு தான் உங்களுக்கு என்னென்னா மாமூலக்கூறு. இதில் வந்து உயர் மூலக்கூற்று நிறை கொண்ட ஒரு புள்ளி, பல ஒரு பாத்துக்களால் ஆக்கப்பட்ட ஒரு புள்ளி, பல்பகுதியங்கள் ஒரு புள்ளி. ஓகேயா? சரிதானே? அடுத்தது வந்து மாமூலக்கூறுகளுக்கு வந்து உதாரணங்கள் எத்தனை கற்றுருக்காங்க? மாமூலக்கூறுகளுக்கு வந்து உதாரணங்கள் எனக்கு எத்தனை நம்பர்ஸ்ன்னு விளங்குதில்ல. சரியா? இதில் வந்து எங்களுக்கு வந்து பல்சக்கரைட்டுகள் வரும், அங்கே புரதங்கள் வரும், அங்கே வந்து நியூக்ளிக் அமிலங்கள் வரும், லிப்பிட்டுகள் வராது. சரியா? இதில் வந்து உங்களுக்கு 3 புள்ளி வரும். ஆக மொத்தம் 3 3 4 4 3 5 5 சாரி 3 3 3 6 புள்ளிகள், 6 3 9 9 9 3 12 புள்ளிகள், 12 5 17 புள்ளிகள், 17 2 19 19 3 22 22 4 26 அடுத்தது வந்து 26. பிறகு இதில் வந்து 7 மார்க்ஸ், மொத்தம் 33 மார்க்ஸ். அப்போ 33 தர 3 99. அப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 100 மார்க்ஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் 30 சரி எடுத்தீங்கன்னு சொன்னால் 33 பெருக்கினா 90, நாங்கள் 91 போடுவோம். சரியா? இப்படி தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸுக்குரிய ஸ்கீம் வந்து இருக்க போகுது. சரியா? இப்போ நாங்கள் வந்து எஸ்ஏக்கு போவோம். கட்டுரை வினாக்களுக்கு போவோம். ரெண்டுமே வந்து என்னது சிறுகுறிப்பு தருகை தான். முதலாவது பாருங்கள், பல்சக்கரைட்டுகள் தாழ்த்தா வெள்ளங்களாக தொழிற்படுகின்ற அதே வேளை ஒரு சக்கரைட்டுகள் அனைத்தும் தாழ்த்தும் வெள்ளங்களாக தொழிற்படுகின்றன. இப்போ நாங்கள் வந்து கட்டுரை வினாக்களுக்கு வந்து ஆன்சர் எழுதக்குள்ள என்ன கட்டுரை வினாவாக இருந்தாலும் முதலாவது நாங்கள் அறிமுகம், ரெண்டாவது வந்து உடல், மூணாவது வந்து முடிவுரை என்ன மாதிரி நாங்கள் பிரித்து தான் ஆன்சர் வந்து எழுதணும்.
இப்போ இந்த கேள்வியில் அறிமுகம் என்று சொன்னால் இதில் உங்களுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிற வேர்ட்ஸு, அதாவது அவங்க என்னென்ன வேர்ட்ஸ் வந்து இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்களோ அந்த வேர்ட்ஸை பற்றின ஒரு சின்ன ஒரு விளக்கம் வந்து கொடுத்துட்டு அது சம்மந்தப்பட்டமாக ஒரு 2-3 பாயிண்ட் நீங்கள் எழுதணும். உடல் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோ அந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து எழுதணும். முடிவுரையில் வந்து உங்களோட, அதாவது நீங்கள் எழுதின விஷயத்தையும் உங்களோட ஒப்பீனியனையும் உங்களோட விஷயத்தையும் பயன்படுத்தி இதனால் இது இப்படி அழைக்கப்படுது என்று நீங்கள் முடிச்சுட்றணும். ஆனால் வந்து முடிவுரை வந்து கட்டாயம் இல்லை. ஏனென்று சொன்னால் முடிவுரைக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் தான். ஆனால் நீங்கள் முடிவுரை எழுதி முடித்தா அந்த எஸ்ஸே வந்து உங்களுக்கு வந்து 150 கன்ஃபார்ம் நீங்கள் உடலை வந்து சரியாக எழுதிருந்தீங்க என்று சொன்னால். ஓகே, இப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம். முதலாவது வந்து இந்த இடத்துல வந்து அறிமுகம் என்னென்ன இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பல்சக்கரைட்டுக்கள் தாழ்த்தா வெள்ளங்களாக தொழிற்படுகின்ற அதே விலை. அப்போ இந்த இடத்துல பாருங்க, பல்சக்கரைட்டுக்கள்னால் என்ன, ஒரு சக்கரைட்டுக்கள்னால் என்ன, அங்கே வந்து தாழ்த்தும் வெள்ளம் தாழ்த்தா வெள்ளம் என்றால் என்ன, இதை பற்றின விஷயத்தை நீங்கள் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தணும். முதலாவது நான் சொல்கிறேன் என்று சொன்னால் கார்போஹைட்ரேட்டு அடிப்படை அலகு வந்து ஒரு சர்க்கரைட்டு. சரியா? பல ஒரு சர்க்கரைட்டு இணைஞ்சி, பல ஒரு சர்க்கரைட்டு இணைந்து எங்களுக்கு என்ன உருவாக்கப்படும் பல்பாத்து வந்து என்ன, பல்சக்கரைட்டுக்கள். ஓகே, அடுத்தது வந்து தாழ்த்தும் வெள்ளம்னா என்னன்னு சொல்லணும். அதாவது வந்து தான் ஒக்சியேற்றப்பட்டு அந்த சேர்வையை மற்றைய சேர்வையினை தாழ்த்தும் சேர்வை தாழ்த்தும் இயல்பு என அழைக்கப்படும். இல்லைண்டா தாழ்த்தும் இயல்போ என்ன, தாழ்த்தலுக்கு சம்மந்தப்பட்டு என்னன்னு சொன்னால் ஓகேயா. அப்போ இது வந்து நீங்கள் அறிமுகம் கொடுக்கணும். உடலில் வந்து நீங்கள் என்ன எழுதணும்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு சர்க்கரைட்டுக்களை நாங்கள் 2ஆக பிரிப்போம். ஒரு சர்க்கரைட்டுக்கள் பிரதானமாக 2 வகைப்படும். என்னென்ன? ஒன்று வந்து அல்டோஸ், அடுத்தது வந்து கீட்டோஸ். நீங்கள் அல்டோஸுக்கு வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுங்க. சரியா? என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறீங்க? குளுக்கோஸும் கெலக்டோஸும். சரியா? குளுக்கோஸ், அதில் வந்து கெலக்டோஸ். அதே மாதிரி நீங்கள் கீட்டோஸுக்கு என்ன உதாரணம் கொடுக்க போகிறீங்க? ஃப்ரக்டோஸ். கீட்டோஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரக்டோஸ். ஓகேயா? இப்போ அல்டோஸ்ன்னு சொன்னால் என்னன்னு சொல்லணும். அல்டோஸ்ன்னு சொன்னால் அது வந்து ஆல்டிஹைட் கூட்டத்தை கொண்டு காணப்படும். ஆல்டிஹைட் கூட்டத்தினை கொண்டு காணப்படும். கீட்டோஸ்ன்னு சொன்னால் என்னன்னா அது வந்து கீட்டோன் கூட்டத்தினை கொண்டு காணப்படும். ஓகே, அடுத்தது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ இந்த ஆல்டிஹைட்டும் இந்த கீட்டோனும் என்னன்னு சொன்னால் தொழிற்பாட்டு கூட்டங்கள். இவை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒக்சியேற்றப்படக்கூடியவை. இவை வந்து ஒக்சியேற்றப்படக்கூடியவை. ஆகவே தாழ்த்தும் வெள்ளங்களாக என்ன செய்யலாம்? தாழ்த்தும் வெள்ளங்களாக தொழிற்படும். நான் வந்து இது ஓகே. சரியா?
சரிதானே? சரியா? அடுத்தது வந்து பல்சக்கரேட்டுகளில் வந்து பல்சக்கரேட்டுகளில் இந்த தொழிற்பாட்டு கூட்டம் காணப்படுவதில்லை. இதனால் இது வந்து என்ன செய்யாது, தாழ்த்தும் வெள்ளமாக தொழிற்படாது. சரியா? இப்போ இதில் வந்து நாங்கள் எப்படி மார்க்ஸ், இப்போ இதில் வந்து நாங்கள் முடிவுரை எழுதணும். முடிவுரை எப்படி எழுத போகிறீங்கன்னு சொன்னால், அல்டிஹைட் கீட்டோன் கூட்டங்கள் இருக்கிறதால கூட்டங்களினால் ஒரு சர்க்கரேட்டு வந்து தாழ்த்தும் வெள்ளங்களாகவும் பிறகு வந்து மற்றது வந்து வெள்ளங்களாகவும், இது ரெண்டும் இல்லாததால் கீட்டோன் வந்து பல்சக்கரேட்டு தாழ்த்தா வெள்ளங்களாகவும் கருதப்படும். இது சரின்னு நினைக்கிறேன். ஓகேயா? இப்போ இதுக்கு வந்து நாங்கள் மார்க்ஸை வந்து பிரித்து கொடுப்போம். சரி, அப்போ மார்க்ஸ்ன்னு சொல்லக்கூட இப்போ உங்களுக்கு இதில் எப்படி மார்க்ஸ் வருமானு சொன்னால், முதலாவது விஷயம், இந்த ஒரு சர்க்கரைடுன்னு சொன்னால் என்னென்னு நீங்கள் சொல்லிக்கணும். பல்சக்கரைடுன்னு சொன்னால் என்னென்னு சொல்லியிருக்கணும். அப்போ அடுத்தது வந்து தாழ்த்தும் வெள்ளம்னா என்னென்னு சொல்லியிருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து நான் 4 பாயிண்ட் கொடுக்குறேன் டோட்டலாக. அடுத்த விஷயம் வந்து ஒரு சர்க்கரைட்டில் வந்து 2 வகைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட், அதில் வந்து அல்டோஸ் கீட்டோஸ் ஒரு பாயிண்ட். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு சர்க்கரைட்டில் அல்டோஸ் கீட்டோஸு என்ன பிரதானமான வகைகள் உண்டுன்னு சொன்னாலும் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வரும். சரியா? அடுத்தது வந்து அல்டோஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட், கீட்டோஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து அல்டிஹைட் கீட்டோன் வந்து தொழிற்பாட்டு கூட்டங்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட். இது வந்து ஒக்சியேற்றப்படக்கூடியவைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட். இது தாழ்த்து வெள்ளங்களாக தொழிற்படும், அதுக்கு நாங்கள் ஒரு பாயிண்ட் கொடுக்கலும். சரியா? அப்படி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இதில் 4 பாயிண்ட், 5, 6, 7, பிறகு வந்து 8, 9, பிறகு வந்து 10, 11, 12. சரியா? 12. பிறகு வந்து இதில் வந்து காணப்படாதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே 13 பாயிண்ட், இதில் வந்து 2 பாயிண்ட். சரியா? ஆக மொத்தம் 15 பாயிண்ட். ஓகேயா? 15 தர 3, 45 மார்க்ஸ். இப்போ 2வது கேள்விக்கு போவோம். 2வது கேள்வியை பாருங்கள். இதிலேயே நாங்கள் என்ன செய்யலாம், அதே மாதிரி அறிமுகத்தில் உரையும் போது கனவளவு விரிவடைதல் அப்படின்னு சொன்னால் என்ன முதலாக சொல்லணும். சரியா? உரையும் போது கனவளவு விரிவடைதல்னால் நீங்கள் என்னென்னு சும்மா நார்மலாக சொன்னீங்கன்னா சரி. அதாவது குளிர்வடையக்குள்ளே என்ன செய்யும், கனவளவு வந்து கூடும். ஓகேயா? இவ்வளோ தான் இதில் நீங்கள் எழுத வேண்டிய விஷயம். அங்கே வந்து உடலுக்குள்ளே தான் நீங்கள் கணக்காக விஷயம் எழுதணும். முதலாவது விஷயம் என்ன சொல்லணும்னு சொன்னால், இந்த 0 தொடக்கம் 4 பாகை செல்சியஸ், இது என்ன விஷயம் என்ன உங்களுக்கு தெரியும் தானே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ 0 தொடக்கம் 4 பாகை செல்சியஸ் வரைக்கும் எங்களுக்கு என்ன நடக்க போதோ, நீருக்கு மட்டும். சரியா? 0 தொடக்கம் 4 பாகை செல்சியஸ் வரைக்கும் நீருக்கு மட்டும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு வந்து வெப்பத்தை கூட்டினா என்ன செய்யும், வெப்பநிலையை கூட்டினோம்னு சொன்னால் விரியும், எல்லா பதார்த்தங்களும் விரியும், அதாவது கனவளவு வந்து கூடும். அப்போ வெப்பநிலையை குறைச்சோம்னு சொன்னால் என்ன செய்யும், அதாவது வந்து சுருங்கும், அதாவது கனவளவு குறையும். ஓகேயா? வெப்பநிலையை கூட்டினா வந்து விரியும், கனவளவு வந்து கூடும். வெப்பநிலையை குறைச்சா வந்து சுருங்கும், கனவளவு வந்து குறையும். ஆனால் நீருக்கு மட்டும் எப்படி வரும் என்று சொன்னால், 0 தொடக்கம் 4 பாகை செல்சியஸில் மட்டும் நீர் வந்து ஒரு வித்தியாசமான இயல்பை கொண்டு காணப்படும். என்ன இயல்புன்னு சொன்னால், 0 தொடக்கம் 4 பாகை செல்சியஸில் நீரில் வந்து வெப்பநிலையை வந்து கூட்டினா அது வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் சுருங்கும். சரியா? சுருங்கும். அப்போ
கனவளவு குறையும். இதே இது நீருக்கு வந்து வெப்பநிலையை வந்து குறைச்சோம் என்று சொன்னால் 0.4°C 4 பாகையிலிருந்து 3 பாகை 2 பாகை அப்படி குறைச்சோம் என்று சொன்னால் கனவளவு வந்து கூடும், அதாவது விரியும். கனவளவு அதிகரிக்கும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் முதலாக எழுதியிருக்கணும். முதலாக வந்து 0.4°C இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கணும். இதுக்கு ஒரு பாயிண்ட், மேலே உள்ளதுக்கு ஒரு பாயிண்ட். சரியா? இப்போ அடுத்த மூலகங்களோட இயல்புகளை நீங்கள் சொல்லியிருக்கணும். அது எல்லாத்துக்கும் சேர்த்து 2 பாயிண்ட். இப்போ நீர் என்ன செய்யும் என்று சொல்லியிருக்கணும். இதில் நீங்கள் கனவளவையும் ஒப்பிட்டு சொல்லலும் அடர்த்தியையும் ஒப்பிட்டு சொல்லலும். அப்போ அதுக்கு வந்து நான் வந்து 2 பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகேயா? அப்படி கொடுத்தோம்னு சொன்னால் கனவளவு வந்து அதிகரிக்கும். இப்போ அடுத்த விஷயம், அது எப்படி வந்து குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் அங்கிகளில் நிலவுகையை உறுதிப்படுத்தும் என்றதை நீங்கள் சொல்லணும். இப்போ குளிர் பிரதேசத்தை நாங்கள் எடுத்தோம்னா, இப்போ குளிர் பிரதேசத்தை நான் எடுத்தேன்னு சொன்னால் அதோட நீர்நிலை இப்படி தான் இருக்க போகுது. இதில் மேலே வந்து எப்படி எனக்கு வந்து 0°C இருக்க போகுது, கீழே வந்து நீர் வந்து 4°C இருக்க போகுது. ஓகேயா? சரி தானே? இப்போ 0°C இல்லை, இப்போ மேலே வந்து இப்போ மற்ற டைம், இப்போ சம்மர் டைம்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் ஒரு 2°C ஒரு 3°C இருக்க போகுது. சரியா? கீழே வந்து நீர் வந்து எப்படின்னா ஒரு 4°C இருக்கும். இது வந்து நியமமான, அதாவது குளிர் பிரதேசங்களில் இப்படி தான் காணப்படும். இப்போ வின்டர் டைமில், சரியா, வின்டர் டைமில் என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த 3°C இருக்கிற சூழல் வெப்பநிலை வந்து குறைஞ்சி எனக்கு வந்து 0°C வரப்போகுது. மேலே ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி வந்துடும். இப்போ பாருங்கள், 3°C இருந்து 0°C இது வந்து வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும்? இப்போ இதுக்கிட்ட வந்து இப்போ இது வந்து எல்லாமே நீர்நிலைகள் தானே. இது வந்து நீர்நிலைகள், இது வந்து தண்ணியாக இருந்திருக்கும். இது ஃபுல்லாகவே தண்ணி. சரியா? 3°C நீர் வந்து நீராக தான் இருக்கும். 0°C தான் நீர் வந்து கட்டியாக மாறப்போகுது. இப்போ 3°C இருந்து 0°C நீர் வரக்குள்ள என்ன செய்யும்னு சொன்னால் உறையும் போது கனவளவு வந்து கூடும், உறையும் போது கனவளவு வந்து அதிகரிக்கும். அப்போ இவ்வளோ தான் நீர். சரியா? இவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ நல்லா விரிஞ்சோன்னு எப்படி வந்துடும்னு சொன்னால் கனவளவு வந்து கூடி இருந்தானே, அப்போ கனவளவு இப்படி வந்துடும். விளங்கிட்டா? இப்படி வந்துடும் கனவளவு. இப்படி வந்தால் இது வந்து என்ன? இது வந்து 0°C வந்துட்டு, அப்போ இது வந்து ஒரு பனிக்கட்டி. இது உங்களுக்கு விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன். அதாவது இதுவும் நீர். இப்போ இது வந்து 3°C இருக்கிற நீர், அதாவது ஆக மேலே இருக்கிற நீர். இது 0°C இருக்கிற பனிக்கட்டி. அந்த மேலே இருக்கிற நீர் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா உறைஞ்சி பனிக்கட்டியாக போயிருக்கு. அப்படி அது வந்து உறையக்குள்ளே என்ன செய்யும்னு சொன்னால் அதில் கனவளவு வந்து கூடுதான். சரியா? அப்போ இப்படி இருந்த கனவளவு இப்போ இப்படி மாறினா கீழே இருக்கிற நீருக்கெல்லாம் இந்த மேலே இருக்கிற பனிக்கட்டி வந்து ஒரு பாதுகாப்பு மாறி. சரியா? அடுத்த விஷயம் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் பனிக்கட்டி வந்து வெப்பக்காவலி. பனிக்கட்டி அந்த வெப்பக்காவலியாக இருக்கிறதால அது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இங்கே இருக்கிற நீர்வாழ் அங்கிகளோட உடம்புல இருந்து வெப்பநிலை போகிற வீதத்தை வந்து குறைக்கும். சரியா? வெப்பநிலை கடத்துகிற வீதம் வந்து குறையும். இந்த காரணத்தால் உங்களுக்கு என்ன செய்யாது, நீர்வாழ் அங்கிகளோட உடம்புல நீர்வாழ் அங்கிகள் கீழே இருக்கிற நீர் வந்து உறையாது. சரியா? கீழே இருக்கிற நீர்லேருந்து வெப்பநிலை வந்து இழக்கப்படுற வீதம் வந்து குறையும். அதனால் எங்களுக்கு வந்து கீழே இருக்கிற நீர் வந்து கட்டியாகாது. அதனால் விலங்குகள் வந்து உயிர் வாழலாம். அப்போ இதில் நீங்கள் இந்த குளிர் பிரதேசம் இந்த இது எல்லாத்தையும் ஃபுல்லாகவே நான் ஒரு 6 பாயிண்டில் சொல்லலாம். அப்போ டோட்டலாக இதில் வந்து 11 பாயிண்ட். அப்போ மொத்தம் உங்களுக்கு வந்து 55 மார்க்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதில் 55, மற்றதில் 45, டோட்டலாக உங்களுக்கு எஸ்ஏயில் 100 பாயிண்ட். பிறகு வந்து செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு 100 பாயிண்ட். அப்போ மொத்தம் 200 மார்க்ஸ். அடுத்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் எம்சிக்யூவில் வந்து உங்களுக்கு வந்து 4 எம்சிக்யூ, ஒரு எம்சிக்யூ 5 மார்க்ஸ் படி உங்களுக்கு வந்து 200 மார்க்ஸ். அப்போ மொத்தம் 220க்கு எத்தனை போட்டு அதை நாங்கள் 100 கன்வெர்ட் பண்ணி மார்க்ஸை வந்து தரோம். ஓகேயா?